வெல்கம் டு மை சேனல் QC வெல்டிங் இன்ஸ்பெக்டர் தமிழ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாட் டேப்பிங், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ஹாட் டேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் டேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க, லைன் டேப்பிங் கூட சொல்லுவாங்க. இந்த ஹாட் டேப்பிங்னா என்ன அப்படின்னா, ஒரு லைனை மோடிஃபை பண்ணுறது தான் ஹாட் டேப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பைப்பில் கரோஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துகிட்டு புது பைப்பை அந்த இடத்துல வெல்டிங் அடிக்கணும். அப்புறம் ஏதாச்சும் ஒரு வால்வை அந்த இடத்துல நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த வால்வை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு பேசிக்கான வீடியோ தான். இதை பற்றிலாம் சொல்லணும்னா இது ஒரு பெரிய ப்ரொசீஜர். ஸோ சிங்கிள் வீடியோவில் முடியாது. நான் ரொம்ப பேசிக்காக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஹாட் டேப்பிங்கில் இந்த மாடிஃபிகேஷன் ஏன் நடக்குது அப்படின்னா, பொதுவாக மாடிஃபிகேஷன் எந்தெந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா, இப்போ புதுசாக ஒரு இடத்துல நம்ம பைப் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்ஸ் இந்த இடத்துல மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுவே ஆல்ரெடி ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டில் நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. அந்த பிளான்ட்டே ஷட் டவுன் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான இந்த ஹாட் டேப்பிங் நடக்கும். பட் ஹாட் டேப்பிங் மீன்ஸ் அந்த மோடிஃபிகேஷன் நடக்கும். ஹாட் டேப்பிங் கிடையாது, மோடிஃபிகேஷன் நடக்கும். பட் ஒரு இன்சர்வீஸ், அதாவது லைவாக ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பைப்பில் இந்த ஹாட் டேப்பிங், இந்த மோடிஃபிகேஷன் நடக்கிறது தான் ஹாட் டேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக ஒரு லைவாக ஓடிக்கிட்டு இருக்கிற பிளான்ட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, சம்மந்தப்பட்ட ஆயில் கம்பெனி ஓனர்ஸ் ஷட் டவுன் பண்ணாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு சில லாஸஸ் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள், சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ஒரு இடத்துல அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட், ஒரு ஹோட்டல் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஹோட்டலில் ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அதை கொஞ்ச நாளைக்கு திறக்காமல் மூடி வச்சுட்டு அவங்க அந்த வேலையை பார்த்தாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்லாம் அவங்களுக்கு கெட்டு போகும். ஸோ அவங்களுக்கு அதிலேருந்து எந்த ஒரு இன்கமும் வராது. பட் இதுவே அந்த ரெஸ்டாரண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு, அந்த குறிப்பிட்ட ஹோட்டல் ரன் ஆகிட்டு இருக்கு, இவங்க சம்மந்தப்பட்ட வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்கமும் வந்துக்கிட்டு இருக்கும். இதே டைம் அந்த வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ இவங்க அப்ராக்சிமேட்டாக என்ன கணிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஷட் டவுன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு இயர்லி 1,74,000 USD ஷார்ட் ஆகும், அதாவது நஷ்டமாகும் அப்படிங்கிற ஒரு தோராயமாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இந்த மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சாதாரணமாகவே ரன்னிங் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பைப் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பைப்பில் ஒரு கிராக் ஏற்பட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுகுது அப்படின்னா அதை நம்ம ரிப்பேர் பண்ணணும். அதாவது ப்ளம்பிங்கில் வரக்கூடிய சொல்கிறேன், அதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ப்ளம்பரை கூப்பிட்டு வந்துடணும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டேங்கை ஷட் டவுன் பண்ணிடுவார். ஷட் டவுன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறமா தான் அந்த பைப்பை கட் பண்ணி அதை ஒட்டுறாங்க. இதுவே ரன்னிங் ஆகிட்டு இருக்கையிலே அதை கட் பண்ணோம் அப்படின்னா தண்ணி அங்கங்கே தெரிக்கும், ஒழுங்காக அந்த பேஸ்ட் ஒட்டாது. கண்டிப்பாக அது பாசிபிலிட்டிஸே கிடையாது. அதே மாதிரி தான் இதுவும். பட் இது ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதை எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு இந்த ஸ்லைடை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ஸ்லைடில் ப்ளூ கலரில் இருக்கிறது ஃபுல்லாக ரோடு, நடுவில் அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடியது ஒரு பிரிட்ஜுன்னு வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹைவேலேயோ அல்லது ஒரு மெயின் ரோட்லேயோ புதுசாக ஒரு பிரிட்ஜு கட்ட போகிறாங்க, இந்த பக்கம் உள்ள தண்ணி அங்கிட்டு பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒர்க் நடக்கக்கூடிய இடத்துல ஒரு பேரிகேடு வச்சுருவாங்க, இதுக்குள்ளே வரக்கூடாது எந்த வண்டியும் அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் லைன் வரும். அந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறதுக்கு 2 சைடுமே ஒயிட் கலர் லைன் வரும். இந்த லைனுக்குள்ளே எந்த வண்டியும் போகக்கூடாது. ஸோ வர்ற கார்ஸ் எல்லாமே அந்த சைடில் இருக்கக்கூடிய டெம்பரவரி பைபாஸ் வழியாக தான் தள்ளி போகணும் மீன்ஸ் அது அந்த ரூட் எடுத்து தான் அவங்க போக முடியும், இந்த பிரிட்ஜு கட்டி முடிகிற வரைக்கும். இதே மாதிரி தான் ஒரு லைவ் லைனில் அந்த ஹாட் டேப்பிங் பண்ண போகிறாங்க. ஓகே, இப்போ இது ஒரு லைவ் லைனு. இது உள்ள ஒரு வகையான சர்வீஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. மேபி அது லிக்யூடோ அது கேஸோ ஏதோ ஒன்றுன்னு வச்சுருங்க.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து அரிச்சு போச்சு, அது கரோட் ஆயிடுச்சு அது. ஸோ இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும். ஒரு ஒரு லைவ் லைனில் உள்ள ப்ரெஷர் போய்கிட்டு இருக்குது. ஒரு ப்ரெஷரில் ஒரு டெம்பரேச்சரில் ஃப்ளட்டு வந்து பாஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த இடத்துல இதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ அந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அந்த குறிப்பிட்ட அந்த கரோடான போர்ஷனில் இருந்து 2 சைடும் வந்து ஒரு ஸ்ப்ளிட் டீ அல்லது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லைடில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு 2 வகையான ஃபிட்டிங்ஸ் அது. இந்த ஃபிட்டிங்ஸை வந்து அந்த கரோஷனான அந்த போர்ஷனுக்கு 2 சைடும் வந்து அதை அட்டாச் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்லைடில் பார்க்குற மாதிரி தான் இதில் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்டு பிரான்ச் யூஸ் பண்ணுறதா இல்லை ஸ்ப்ளிட் டீ யூஸ் பண்ணுறதா அப்படிங்கிறது அந்தந்த ப்ரொசீஜர் பொறுத்து. ஏன்னா இதுக்கும் வந்து மெத்தட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுபோக கால்குலேஷன்ஸ்லாம் இதில் நிறையவே இருக்குது. அந்த ஸ்ப்ளிட் டீயை வந்து அட்டாச் பண்ணோட ஃபிட்டை போட்டதோட சுற்றி எல்லா பக்கமும் வந்து வெல்டிங் அடிக்கிறாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து ரிஃபைனரியில் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சில பைப்ஸில் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேடு வந்து வெல்டிங் அடிப்பாங்க பைப் மேலே. அதே மாதிரி தான் இதுவும். பட் இதில் ஒரு ஃப்ளாஞ்சு கூட வந்து சேர்ந்து வரும். இதை வந்து ஸ்ப்ளிட் டீ அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய 4 பக்கமும் வந்து வெல்டிங் அடிப்பாங்க. இந்த இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி முன்னாடி அப்புறம் பின்னாடி 2 சைடு எல்லா பக்கமும் வந்து சுற்றி வெல்டிங் அடிச்சிருவாங்க. அடுத்து அது பக்கத்தில் வந்து ஒரு த்ரெட்டோலெட் வந்து ஃபிட்டை போட்டுடுறாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதையும் வந்து வெல்டிங் அடிச்சிருவாங்க. த்ரெட்டோலெட் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்லைடில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கீழே உள்ளது வந்து ஒரு த்ரெட்டோலெட் வெல்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடி. மேலே இருக்கக்கூடிய பிக்சர் வந்து ஒரு பைப் மேலே வெல்டிங்கே அடித்து முடிச்சிட்டாங்க. இப்படி தான் வந்து இந்த த்ரெட்டோலெட் வந்து இருக்கும். அந்த த்ரெட்டோலெட் மேலே ஒரு வால்வு வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. அந்த வால்வு உள்ளே வந்து ஒரு ட்ரில் போடுற மாதிரியான ஒரு கட்டர் ஒன்று இருக்கும். அந்த கட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேரண்ட் பைப்பை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துரும். ஒரு ஹோல் ஒன்று அந்த இடத்துல போட்டுரும், அதாவது த்ரெட்டோலெட்டில் இருக்கக்கூடிய அந்த வால்வில். அடுத்து அந்த ஸ்ப்ளிட் டீ மேலே அந்த ஃப்ளாஞ்சுக்கு மேலே ஒரு வால்வு ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இந்த வால்வு பேர் வந்து சாண்ட்விச் வால்வ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த சாண்ட்விச் வால்வுக்கு மேலே அட்டாச் பண்ணக்கூடியது தான் வந்து ஹாட் டேப்பிங் மிஷின். அதாவது இந்த ஸ்லைடில் வந்து இந்த வயலட் கலரில் இருக்கக்கூடியது தான் ஹாட் டேப்பிங் மிஷின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது உள்ள கட்டர் பைலட் அப்படின்னு ஒரு 2 அசம்பிளி பார்ட்ஸ் வந்து இருக்கும். அதுவும் வந்து இந்த பேரண்ட் பைப்பை வந்து ட்ரில் போட்டுரும். அதாவது இப்போ இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அது வந்து எப்படி உள்ளே என்ட்ரு ஆகுது, அது எப்படி பேரண்ட் பைப்பை கட் பண்ணுது அப்படின்னு. அது கரெக்டாக அந்த கட் பண்ணி கடைசி வரைக்கும் அதோட பார்டர் வரை கட் பண்ணி அந்த மேலே இருக்கிற அந்த பிளேட்டை மட்டும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட் மாதிரி கிடைக்கிது இல்லையா, அதைத்தான் வந்து கூப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கூப்பனை வந்து ஒரு ஒயர் மூலமாக வந்து அது ரிலீஸ் பண்ணிடுது. அந்த கூப்பனை வந்து மேலே அது தூக்குனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒயர் வந்து கீழே இறங்கிடும் அந்த ஃப்ளாஞ்சு உள்ளே. அதாவது அந்த டீ இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ளிட் டீ, அது உள்ளே அந்த இருக்கிற அந்த கேப்பு உள்ளே பூந்துருது உள்ளே. ஸோ கட் பண்ணி அந்த கூப்பனை வந்து வெளியே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைன் உள்ளே ஓடக்கூடிய கேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து வென்டிலேஷன் கிடைக்கும், மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வாட்டராக இருந்தால் அது மேலே வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் ஓவர் ப்ரெஷராக இருந்துச்சுன்னா மேலே வந்து அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பிரான்ச் வந்து அட்டாச் பண்ணுறாங்க. ஆக்சுவலி 2 பக்கமே தான் இந்த ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஏராக இருக்குது அப்படின்னா இது வந்து 2 பக்கமாக பிரியும், ஸ்ட்ரெயிட்டாகவும் போகும் மேலேயும் போகும். இந்த இடத்துல அந்த ஒயரை வச்சு அந்த இடத்த பிளாக் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து அந்த குறிப்பிட்ட அந்த இடத்த வந்து பிளாக் பண்ணிடுச்சு. ஸோ பிளாக் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அங்கேருந்து வரக்கூடிய அந்த ப்ரெஷர் வந்து இந்த ஹாட் டேப்பிங் மிஷின் உள்ளே தான் போகும். மிஷின் உள்ளே போய் அந்த பிரான்ச் வழியாக போய் தான் அப்படியே வந்து பாஸ் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த மீடியம் வந்து தனியாக டைவர்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் ப்ளாக் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டோலெட் வழியாக பேலன்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மிச்சம் இருக்கிற அந்த கேஸு அல்லது லிக்யூடு எதுவாக இருந்தாலும் அதை வந்து வெளியே ட்ரைன் பண்ணிடுறாங்க. ட்ரைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து எந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்கிறோமோ, எந்த செக்மெண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு சப்ஸ்டியூட்டாக வந்து
புது ஒரு லைனை வந்து ஒரு பைப்பை அதில் வந்து வெல்டிங் அடிக்கிறாங்க. ஃபிட்டை போட்டு அதில் வந்து வெல்டிங் அடிக்கிறாங்க. இதுவே அந்த இடத்துல வந்து வேறு பைப்புக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் வந்து வால்வு வந்து இன்ஸ்டால் பண்ணணும், அல்லது பழைய வால்வு இருக்குது, அந்த வால்வை வந்து நம்ம இந்த மாதிரி இன்சர்வீஸில் லைவாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது, லைவாக வந்து ஒரு சர்வீஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹாட் டேப்பிங் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹாட் டேப்பிங் மிஷின் சொன்னேன் இல்லையா, அது கிட்டத்தட்ட பார்க்க ஒரு வால்வு மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்லைடில் வந்து அதை வந்து வெர்டிக்கலாக என்னால் நிப்பாட்ட முடியல. அதனால் வந்து வெர்டிக்கலாக வச்சா அது ரொம்ப சின்னதாக தெரியுது அதோடய லெட்டர்ஸ்லாம். அதனால தான் நான் ஹரிசாண்டலாக வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃபோனை லைட்டாக ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அந்த சாண்ட்விச் வால்வு எந்த மாதிரி இருக்குது, அதோட பைலட் ட்ரில்லு, கட்டரு, அந்த கட்டரோட ஹோல்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஹாட் டேப்பிங் மிஷினோட பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து க்ளீனாக வந்து இதில் தெரியும். பட் இந்த வீடியோவில் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன், இப்படி தான் வந்து ஹாட் டேப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஹாட் டேப்பிங் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ப்ரொசீஜர் வந்து ஆக்சுவலி எப்போ நடக்கும் அப்படின்னா, வேறு வழியே இல்லை. வேறு நம்ம எதுவுமே இந்த மாடிஃபை பண்ணுறதுக்கு வேறு சான்ஸே கிடையாது. இதைத்தான் நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் தான் இந்த ஹாட் டேப்பிங்கே வந்து பண்ணுவாங்க. இந்த ஹாட் டேப்பிங் பண்ணக்கூடிய க்ரூஸ்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்காது. அவங்கெல்லாம் 17-15 வருஷத்துக்கு மேலே நிறைய அனுபவம் உள்ளவங்கள தான் இந்த ஆப்ரேஷனில் வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. இது போக இது வந்து எல்லா சர்வீஸ்லையும் இது வந்து முடியாது. ஒரு சில கேஸஸ், அப்புறம் இந்த ஆசிட் போகக்கூடிய லைனில் இது சாத்தியமே கிடையாது. இதை பண்ணவே முடியாது, அதுக்கு அலௌடும் கிடையாது. இது போக ஒரு சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் நிறைய வகையான சர்வீஸ் போகும். பெரும்பாலும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதிகமான டெம்பரேச்சர் போகக்கூடிய லைனில் வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுலேயும் என்ன மாதிரியான மீடியம் உள்ளே போய்கிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இப்போ ஆசிட் இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ளே போகுதுன்னா அதில் வந்து முடியாது. ரெண்டாவதாக ஒரு பைப்பு, ஒரு மெட்டீரியலுக்கு வந்து பிடபிள்யூஎஸ்டி தேவைப்படுது அப்படின்னா சத்தியமாக அதை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிடபிள்யூஎஸ்டி அந்த இடத்துல பண்ணவே முடியாது. எந்த மெட்டீரியலுக்கு பிடபிள்யூஎஸ்டி தேவைப்படுதோ அதை வந்து இந்த மெத்தடு, ஹாட் டேப்பிங் மெத்தடு அதில் பண்ணவே முடியாது. இது மட்டும் இல்லாமல் அந்த பைப்போட திக்னஸ் இதில் ரொம்ப முக்கியம். இதுக்குன்ற ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அதுபோக அந்த கட் பண்ணக்கூடிய அந்த கூப்பனை ரிமூவ் பண்ணுது இல்லையா, அந்த இடத்தோட அந்த லொக்கேஷனோட திக்னஸ் மீன்ஸ் அதோட ஸ்ட்ரக்சர், உள்ளே உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் எந்த மாதிரி இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் லேமினேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் முதல்லே வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதுக்குண்டு தனிப்பட்ட முறையில் வந்து மெத்தட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபிட்டிங்ஸ், அதாவது அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ப்ளிட் டீயாக இருக்கட்டும், வெல்ட் ஓலட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு அப்ரூவ்டு, நம்ம யார் அந்த ஓனரோ அவங்களோட அப்ரூவல் இல்லாமல் எந்த ஒரு வெண்டார்ட்டையும் போய் அந்த குறிப்பிட்ட அந்த பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணிடக்கூடாது அந்த ஃபிட்டிங்ஸை. இது போக பேரண்ட் மெட்டீரியல், அதாவது அந்த பைப் உள்ளே போகக்கூடிய அந்த சர்வீஸோட ப்ரெஷர் என்ன, டெம்பரேச்சர் என்ன, எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டே கால்குலேஷன் பண்ணுவாங்க. பண்ணிட்டு தான் இந்த ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாட் டேப்பிங் மிஷினை வந்து அந்த சம்மந்தப்பட்ட லொக்கேஷனுக்கு வந்து அது செட் ஆகுமா, கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிறதையும் வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க. இது போக மெயினாக வந்து இதோட WPS, இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் வந்து WPS இருக்கும். ஸோ அந்த WPS வந்து இந்த பைப்பில் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து நல்லா வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த ஆப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.